லைஃப் டைம் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னங்க, குடும்பஸ்தானத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க. இப்போ மிதுன லக்னம் வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு ஏற்கனவே கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது அந்த லக்னம் மிதுன லக்னமாகி லக்னத்துக்கு 7 குரு இருந்து அந்த குருவை யாரும் பார்க்கவில்லை என்றால், அதாவது பாவக்கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகுனுடைய தொடர்போ ராகு இல்லாமல் இருந்தால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம். அதே சமயம் அந்த மிதுன லக்னத்திற்கு 7 இருக்கும் குருவை சுபகிரகங்கள் பார்த்து விட்டால் அவ்வளவுதாங்க, அது ரொம்ப கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஆளாயிருங்க. இதுதாங்க கேந்திராதிபத்திய தோஷம். அப்படி இருக்கும்போது அது திருமண வாழ்க்கையை பாதிக்குது. ஒரு பக்கத்தில் சூரியன் இருந்துட்டார் இல்லைன்னா செவ்வாய் பார்த்துட்டாருனாலே கேந்திராதிபத்திய தோஷம் போயிடும். இது போக இன்னொரு பிரச்சனை மிதுன லக்னத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா சனிங்க. இந்த சனி 8க்கும் 9 கூடையராக வந்துடுவார். இப்படி இருக்க 9ஆம் அதிபதியாகி அந்த வீட்டை அவர் பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவர் அஷ்டமாதிபதிங்கிறத நம்ம மறந்துடுறோமே இடையில. அவர் அஷ்டமாதிபதியாக வந்துடுறாரு. இன்னொரு விஷயம், மாங்கல்யஸ்தானம்னு நம்ம தான் சொல்லுவோம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அந்த கல்யாணம் பண்ணவங்களும் நல்ல ஆரோக்கியமாக ஆயுளோடு இருக்கணும் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அந்த 8ஆம் இடத்தையே நம்ம பார்க்க வேண்டியது வருது இல்லைங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சனியானவர் எந்த வீட்டில் இருந்தால் எப்படி பிரச்சனைகளை பண்ணுறாரு. அதே சமயம் இதில் இன்னொரு முக்கியமான ஆளையும் நம்ம மறந்துடுறோம். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். அவருக்கு இடாமல் இருக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அவர் நல்ல இடத்துல இருக்கணும். அங்கே போய் இல்லாமல் வேறு இடத்துல மறைஞ்சு சனியும் ஆக்கிரமித்தார்னா அவங்க வாழ்க்கையே கல்யாணமே ஒரு கேள்விக்குறியாகும். அப்படி கல்யாணம் ஆனாலும் அது ஒரு பல பிரச்சனைகளையும் அது உருவாக்குது அப்படிங்கிறது. இப்போ அது எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் எப்படி, 7ஆம் வீடு எப்படி, 11ஆம் வீடு எப்படி வருது அப்படிங்கிறதையும் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்குங்க. செவ்வாய்ங்க 6, 11 கூட வருங்க. அவரும் போய் தலையிட்டுட்டார், அவ்வளவுதான், ரொம்ப கொடுமைகளாகிடுது குடும்ப வாழ்க்கையே. இப்போ எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் இப்போ பொதுவாக மிதுன லக்னத்துக்கு சனி திசை எப்படி வருது, சனிதியை பொறுத்த மட்டும் 2ஆம் இடத்துல சனி இருந்தால் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் மிதுன லக்னம் போட்டிருக்கேங்க. மிதுன லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் வீட்டில் குருங்க. 7 வீட்டில் குரு. 7ல் குருங்கிறது நான் பொதுவாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டாபிக் அதை பேச வரல. 7ல் குரு இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாதிப்பு இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அது கல்யாணம் நடக்கிறதுக்கு, கல்யாணம் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த டாபிக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 2ல் சனிங்க. இந்த கிரக வாய்ப்பு இருக்குதுங்க, 7ல் குரு இருக்குதுங்க. அதுக்காக தான் இந்த குருவை போட்டேன். இப்போ சொல்லிட்டீங்களா, இப்போ 7ல் குரு இருக்கிறாருங்க. இந்த குருவும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாருங்க. அப்படியே வச்சுக்குவோம். அப்படி இருக்க இந்த சனி 2ல் இருக்கிறாருங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம், 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் குடும்பஸ்தானத்துக்கு அது ஆகிறது இல்லை. அப்படியே குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாலும் இந்த 2ஆம் அதிபதியான கிரகம் நல்ல இடத்துல இருந்துட்டால் அது கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லை. அது பிரச்சனைகள் வரும், ஆனால் குடும்பம் கொஞ்ச நாள் கழித்து அமையுங்கிறது இருக்கும். ஆனால் இந்த இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகி கெடுக்கும், இல்லாட்டின்னா கல்யாணமே இல்லாமல் கெடுக்கும். இதுதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், லக்னத்துக்கு 2ல் சனிங்க. இந்த வீட்டு அதிபதி யாருங்க, சந்திரனுங்க. இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார், சந்திரன். இந்த சந்திரன் போய் வேற எங்கேயாச்சும் உட்காந்துட்டாருங்க. இங்கே உட்காந்துட்டாருங்க. யாருங்க, 1, 2, 3, 4, 5, 6ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டாருங்க. அப்போதில் என்ன ஆச்சுங்க, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 6ல் மறைவு, இல்லாட்டினா இங்கே 3ல் மறைவு, இல்லாட்டினா இங்கே 8ல் மறைவு. இப்படி ஆகிட்டாருங்க. யாருங்க, 2ஆம் அதிபதி. 2 கூடவர் 3ஆம் இடத்துல மறைகிறார். 3ஆம் இடத்துல மறைகிறாரு, 6ஆம் இடத்துல மறை, 8ஆம் இடத்துல மறைகிறார். இப்படி மறைஞ்சு இப்போ இதில் என்னென்னு கேட்டால், இதுக்கு மட்டும் என்னென்னு கேட்டால் சந்திரன் சனி பரிவர்த்தனைன்னு வந்துடும். இது பாருங்கள், சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி. இது மறைவு காசுமா போட்டிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தபடியாக அது அந்த டாபிக் அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது 3ல் மறைச்சிட்டாருங்க. ஆக மொத்தத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி மறைஞ்சாச்சுங்க. 2ஆம் வீட்டில் சனியும் உட்கார்ந்தாச்சுங்க. இப்போ சந்திரன் ஸ்ட்ராங்கர். இங்கே தான் சொன்னீங்களேங்க, 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும்னு சொல்லி. அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார், ஆனால் மறைந்துல ஸ்ட்ராங்காக இருக்கார். அதான பிரச்சனைங்க. இன்னொன்று ஸ்ட்ராங்குங்கிறது இதுதான் ஸ்ட்ராங்.
லக்னத்துக்கு 4ல் திக்பலம் அடைகிறது. இப்போ இதுக்கு நான் சொல்லிவிட்டேன், நம்ம அதுக்கு போகலாம். இப்போது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் திக்பலங்க. இப்படி திக்பலமாக இருக்க இந்த சனி மட்டும் இங்கே ஆட்சி இருக்கிறது. அப்படின்னா இந்த ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் சண்டையாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சிரும், வாழ்க்கை நிம்மதியாக மாறிடும். இங்கே இல்லைங்க, அந்த சந்திரன் திக்பலமாக இல்லைங்க, இங்கே மறைச்சிருக்காரு அப்படின்னா கல்யாணமாக ஆகா விடாது. இந்த கேந்திராபதி தோஷம் இருந்தால், கேந்திராபதி தோஷம் இல்லை, செவ்வாய் பார்வையில் இவர் இருந்துட்டாருன்னா கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆனாலும் அந்த பிரச்சனை தீராதுங்க. இப்போ இதுதான் பிரச்சனையே. இப்போ வந்துருச்சுங்களா டாப்பிக்கு, அந்த பிரச்சனை தீராது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு செவ்வாயோ மற்ற கிரகங்கள் பார்த்து கேந்திராபதி தோஷம் இல்லாமல் இருந்து கல்யாணமே நடந்துட்டாலும் கரெக்டுங்களா, இந்த சனி கொஞ்ச நாள் பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பார்க்குறது 8ஆம் வீட்டை. இப்போ வந்துச்சுங்களா விஷயம், அவர் 9ஆம் வீட்டை பார்க்கல, 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை பார்த்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த 11ஆம் வீட்டை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த 4ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். பார்க்கும்போது இவர் கடும் பகையான வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப அவர் நல்ல ஒரு நிலைமையில் அவர் நல்ல விஷயங்களை செய்ய மாட்டார். அதுக்கு அடுத்தபடியாக தான் வீட்டை பார்க்குறாரு. அது எந்த வீட்டை பார்க்குறாரு, திருப்பி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. 9ல் 8 பார்க்குறாரே, 8 பார்க்கக்கூடாதே. அப்படி பார்த்தாருன்னா என்றைக்கும் பிரச்சனையாக தான் அது வரும். இதுதான் இதில் விஷயம். முதல் டாபிக் என்ன, இந்த கேந்திராதிபதி தோஷமாக இருந்தால் கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னோம். ஆகாது. அதுக்கு அடுத்தபடியாக கேந்திராதிபதி செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் இந்த சனி இங்கே இருந்தால் சண்டை ஆனாலும் இந்த சந்திரன் இங்கே இருக்கிறாருன்னா கொஞ்சம் சரியாகி வந்துடுவாங்கன்னு சொன்னோம். ஆனாலும் இந்த சனி இந்த வீட்டை பார்க்குறது இந்த கிரக அமைப்புக்கு சுத்தமாக ஆகிறது இல்லைங்க. இதாங்க மெயினான விஷயம். இந்த மிதுன லக்னத்துக்கு 2ல் சனி இருந்தால் பயங்கர கெடுதல்களை பண்ணிடுறாருங்க. அப்படிங்கிறப்ப குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதில்ல, அமைகிறதில்ல, அமைஞ்சாலும் நல்லா இருக்கிறதில்ல, சிலர் பிரிஞ்சுறாங்க. சரி, ஓகே. அடுத்தபடியாக இப்படி வச்சுக்கலாங்க, ராகுங்க இங்கே கேதுங்க, இப்படி வச்சுக்கலாங்க. ராகு இங்கே, கேது இங்கே இருக்கிறாங்க, சனி இங்கே இருக்கிறாருங்க, இப்படி வச்சுக்கலாம். கேது இங்கே இருக்கிறாருங்களா, இப்போ சந்திரன் இங்கே இருக்கிறாருங்க. கேந்திராதிபதி தோஷத்தில் குரு இருக்கிறாருங்க. கேந்திராபதியில் குரு இருக்கும்போது கல்யாணம் நடக்காது. அப்படியே செவ்வாய் ஏதோ பார்த்து நடந்தாலும் இந்த சந்திரன் 3ல் மறையும் போது இங்கே இருக்கிற கேது கெடுத்து விட்டுருவார். இதுதான் இதில் விஷயமே. இந்த கேது போய் அப்படியே அந்த குடும்ப வாழ்க்கையை கெடுத்துருவார். இந்த லக்னத்துக்கு மட்டும் இது இப்படியே வேலை செய்யும். சனி மாதிரி கேதுவும் போய் உட்காந்தா அவரும் கெடுத்து விட்டுருவார். இந்த கல்யாண வாழ்க்கையை நல்லா இருக்காமல் பண்ணி விட்டுருவார். மொத்தத்தில் என்ன 2 3 காரணம் வருது. கேந்திராதிபதி தோஷம் ஒன்று, கேந்திராதிபதி தோஷமே சரியானாலும் இந்த பாதிப்பு இருக்கும்போது அவங்க கல்யாண வாழ்க்கை தொடர்ந்து நிலையாக இருக்க விடுறது இல்லை. இதுதான் விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்றையும் பார்க்கணும். செவ்வாய் இங்கே இருந்துட்டாருங்க இந்த லக்னத்துக்கு, 4ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்த்துருவார். அதுவும் பிரச்சனை. அவர் இருக்கிற இடம் நல்ல இடம், ஆனால் பார்க்குற இடம் சரியில்லை. அப்படிங்கிறப்போ 3ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டை பார்த்துருவார். 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. அவர் நான் சொல்லிக்கிறேன், 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது, 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டை 10 விட வந்துருச்சுங்களா. சனி இங்கே இருந்தால் 8ஆம் வீட்டை பார்ப்பார், இவர் 6ஆம் வீட்டை பார்ப்பார். இப்படி இருந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கையிலையுமே பெரிய நிம்மதிகள் கொடுக்க முடியாது. இப்படி தான் வரும். இதே சமயம் இவங்களுக்கு செவ்வாய் திசை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லக்னத்திற்கு அவ்வளவு தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய போராட்டத்தை உருவாக்கி. இது தாங்க வித்தியாசம். அடுத்த லக்னத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது நான் அந்த லக்னத்துக்குமே மற்ற இடத்துல சனி இருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு நான் போடுறேன். அதே சமயம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த லக்னத்திற்கு ஏன் இதை போட்டேன்னு இப்போ புரிஞ்சிருச்சுங்களா. 8ஆம் வீட்டை பார்த்து விடுவார், தான் வீட்டை பார்த்துடுவார். கேந்திராதிபத்திய தோஷம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்து இந்த 2ஆம் வீடு நல்லா பார்த்துக்கோங்க. லக்னத்துக்கு 2ஆம் வீடு இங்கே ரொம்ப மிதுன லக்னத்துக்கு ரொம்ப சுத்தமாக்கணுங்க, அந்த மெயினாக பார்த்துக்கணுங்க. அவர் இங்கே இருக்கலாங்க, தப்பு இல்லைங்க. இங்கே கூட இருக்கலாங்க சந்திரன், தப்பு இல்லைங்க. 12ஆம் வீடுலாம் தப்பு இல்லை, 12 இருக்கலாம். அவர் கெடாமல் இருக்கணும். மொத்தத்தில் சந்திரன் உச்சமடைவார். இருந்தாலும் 12ல் உச்சமடைகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதுக்கு இதில் இருக்கலாம், 11ல் இருந்தது நல்லது. இப்படி இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிடுவோங்க. இல்லாட்டினா இதில் இருக்கிற சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விளக்கம். ஓகே.